Hello friends, welcome to KamalisDiary. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான். அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் வந்து லாங்கா, திக்கா இல்ல இருக்கிற முடி வந்து நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஹேர் கேர் ரொட்டீன் தான் ரொம்ப முக்கியமானது. ஹேர் கேர் ரொட்டீன் அப்படிங்கிறது ஸ்பா போறதோ இல்ல பியூட்டி பார்லர் போறதோங்கிறது இல்ல. நம்ம வீட்ல இருந்தபடியே நம்ம கிச்சன்ல உள்ள திங்ஸை வச்சு நம்மளோட ஹேரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம். அதை தான் நம்ம சேனல்ல வந்து காட்டிட்டு இருக்கோம். கடந்த 2 வீடியோவா பாத்தீங்கன்னா முன்தலையில உள்ள சொட்டை, வழுக்கை அந்த மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் ஏற்பட்ட அந்த முன்னாடி உள்ள வழுக்கை, வாகுல வந்து முடி வளராம அந்த முடி ஹேர் லாஸ் ஆகி முடி இல்லாமே போயிரும், முடி வளராது. ஸோ அந்த மாதிரி டைமிங்ல எனக்கே நடந்தது. ஸோ அந்த டைமிங்ல நான் என்னென்ன ஹேர் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறதா நம்மளோட வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து தான் லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், ஆனியன் ஹேர் ஆயில். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு ஹேர் மாஸ்க் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஹேர் மாஸ்க் போட்டு குளிச்சுட்டு தான் இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஹேர் ஷைனிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி ஹெல்த்தியா வளர்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க அது என்ன ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட முன் தலையில ஏற்பட்ட சொட்டை, ஹேர் லாஸுக்கு வெங்காயம் வந்து ஒரு சூப்பரான ரெமெடியா இருந்தது. இன்னைக்கு வந்து வெங்காயம் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாமா, பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாமான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்துல பாத்தீங்கன்னா அந்த காரத்தன்மை வந்து அதிகமா இருக்கும், அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஷாலட்னு இங்க கிடைக்கும், சின்ன வெங்காயம் மாதிரி தான். ஸோ இதை தான் நான் எடுத்துக்க போறேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி மிக்சியில அரைச்சி இதை ஜூஸா எடுத்துக்க போறோம். வெங்காயத்துல பாத்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாவே இருக்கும். நம்மளோட புதிய முடிகள் வளர்றதுக்கு இந்த வெங்காய சாறு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து ரா வெங்காயமா நம்ம வந்து நம்ம ஸ்கேல்ப்ல அப்ளை பண்றப்ப சில பேருக்கு இச்சினஸ் இருக்கும், எரிச்சல் இருக்கும். ஸோ சில பேருக்கு அலர்ஜியா கூட ஆகலாம். அதனால எப்பயுமே ரா ஜூஸ் அப்ளை பண்ணாம நம்ம வந்து அது கூட ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து தடவரப்ப அந்த வெங்காயத்தோட பலன்கள் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும். எப்பயுமே நம்ம வெங்காயத்தோட அந்த ஜூஸை எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து வெங்காயத்துல இருந்து அந்த வெள்ளையா கடைசியா நமக்கு வந்து ட்ரை ஆகாம முடியல நிறைய ஒட்டிக்கும். அதனால எப்பயுமே வெங்காய மாஸ்க் போடுறப்ப இந்த மாதிரி ஜூஸா எடுத்துக்கிறது தான் வந்து நம்மளோட தலைக்கு வந்து ரொம்பவே நல்லது. இல்லாட்டி நம்ம தலை குளிச்சதுக்கு அப்புறம் நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வெங்காய ஜூஸ் தான் எடுக்க போறோம். உங்களுக்கு வந்து எவ்வளவு வெங்காயம் போடலாம், உங்களோட முடியோட அளவு எந்த அளவோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து ஸ்கேல்புக்கு தடவனா மட்டுமே போதும். ஆனா இன்னொரு பொருள் இது கூட சேர்த்திருக்கேன், அது வந்து நம்மளோட முடிக்குமே ரொம்ப நல்லது. நம்மளோட முடியை ரொம்ப ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் முடி ஃபுல்லா தடவறதுக்கு தான் நான் இந்த வெங்காய அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ஸ்கேல்ப் அண்ட் முடி முழுக்க தடவறதுக்கான வெங்காய அளவு தான் இது. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் வெங்காய ஜூஸ் வந்து எனக்கு வந்தது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அடுத்ததா கேட்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஆனியன் ஜூஸ் தடவைனா சளி பிடிக்குமா, எனக்கு சைனஸ் இருக்கு சளி பிடிக்குமா அப்படின்லாம் கேக்குறீங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட பாடி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு சென்சிட்டிவா இருக்கும், சில பேருக்கு எது போட்டாலும் ஒத்துக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா எது போட்டாலும் ஒத்துக்கும். ஸோ உங்களோட பாடி எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஆனியன் ஜூஸ் தடவைனா ஒரு 5-10 நிமிஷத்துல எடுத்துட்டா சளி பிடிக்காதா அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட பாடிக்கு எது சூட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிங்க. அடுத்தது ஆட் பண்ணக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா பிளாக்ஸீட் தான். ஸோ பிளாக்ஸீட் ஜெல் தான் மேக் பண்ண போறோம். அது மேக் பண்றதுக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் ஆலி விதை சூடான தண்ணியில போடுங்க. இந்த பிளாக்ஸீட் ஜெல் வந்து நம்மளோட சேனல்ல நிறைய மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும்னு நினைக்கிறேன் பிளாக்ஸீட் ஜெல் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது. சில பேர் சளி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆனியன் ஜூஸை வந்து இந்த ஆலி விதை இருக்கு இல்லையா, இந்த ஜெல் மேக் பண்றப்பே நீங்க வேணா மிக்ஸ் பண்ணி கலந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வந்து தடவலாமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தடவிட்டு உங்களுக்கு சளி பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பிளாக்ஸீட் ஜெல்ல நிறைய நன்மைகள் இருக்கு. இதுல வந்து ஒமேகா 3 கண்டென்ட் அதிகமாவே இருக்கு. ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபால் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த பிளாக்ஸீட் ஜெல்ல மட்டும் நீங்க அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஹேர் டென்சிட்டிக்குமே வந்து இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நல்லா கொதிச்ச பிறகு உங்களுக்கு இது ஒரு ஜெல் ஃபார்ம்ல வரும். ஸோ அப்போ வந்து உங்களோட பிளாக்ஸீட் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து ஆறின பிறகுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு
தான் வந்து அந்த ஜெல் ஃபார்மேஷனுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஆனியன் ஜூஸோட வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி இதை வந்து சூடாக இருக்கிறப்பே நீங்கள் ஆனியன் ஜூஸை வந்து அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்காம இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாராவது இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம், ஆனியன் ஜூஸையும் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லையும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம தலையில அப்ளை பண்ண போறோம். இதை வந்து மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம மிக்ஸியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதோட ஒரு பொருள் சேர்க்க போறேன். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 2 பொருளை விட இன்னும் 2-3 பொருள் வந்து சேர்க்கறது தான் வழக்கம். எப்பயுமே எந்த ஒரு ஹேர் மாஸ்க்லையும் நான் வந்து ஆயில் சேர்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆயில் சேர்க்கிறப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான் ஆட் ஆகும். ஏன்னா நம்ம எப்பயுமே எல்லா ஆயிலையுமே வந்து அப்ளை பண்றதுக்கு எப்படிலாம் வந்து நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்றது தான் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லதா இருக்கும். அதே மாதிரி இது கூட இன்னொரு ஆயில் சேர்க்க போறேன். என்ன ஆயில் பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில் தான். ஸோ ஆல்மண்ட் ஆயில்ல வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. விட்டமின் இ வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயில் சேர்க்கிறப்ப உங்களுக்கு உங்களோட முடியோட ஷைனிங்கோட உங்களோட ஹேர் ஹெல்த், உங்களோட ஸ்கேல்ப் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆயிலை வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்சியில போட்டு அடிச்சு எடுக்கிறப்ப நமக்கு வந்து ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து மிக்சியில அடிக்காம இப்படியே தடவினாலும் சரி, இல்லாட்டி நீங்க வந்து மிக்சியில போட்டு ஒரு 2 தடவை பீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த மிக்சர் வந்து மிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்க்க போறேன். ஸோ ஆல்மண்ட் ஆயில் தான் சேர்க்கணுமா, வேற ஆயில் சேர்க்கக்கூடாதா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அவகேடோ ஆயில், ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் நீங்கள் சேர்க்குறப்ப உங்களோட முடிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் இதை மிக்சியில் அடித்து எடுத்துட்டு காட்டுறேன். ஸோ இதை வந்து ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் உங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸ்கேல்ப்ல இருந்து முடியோட நுனி வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. ஸோ ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுல இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாக்ஸீடுமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ளிட் எண்ட் வராமல் தடுத்தாலே நமக்கு வந்து முடி நல்லா நீளமா வளர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிருச்சு. இந்த ஹேர் மாஸ்க் இன்னும் சாஃப்டா இருக்கிறதுக்கு இதை மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஆனியன் ஹேர் ஜெல் ஹேர் மாஸ்க் ரெடி ஆயிருச்சு. இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்றப்ப நம்மளோட ஸ்கேல்ப் ஃபுல்லாவே அப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நான் ஸ்கேல்ப்ல மட்டும் அப்ளை பண்ண போறதில்ல, நான் முடியோட நுனி வரைக்குமே அப்ளை பண்ண போறேன். அந்த மாதிரி அப்ளை பண்றதுனால சைட்ல உள்ள வீடியோவை பாருங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கான லுக்கோட நமக்கு வந்து கிடைக்குது. ஏன்னா ஃபிளாக்ஸீடோட ஜெல்லுக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஷைனிங்கான லுக்கும் சரி, அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் இந்த ஃபிளாக்ஸீட் ஜெல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மேக் பண்ண ஆனியன் ஹேர் ஜெல் வந்து இதுதான். இது வந்து என்னோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃபிளாக்ஸீட் ஜெல்லையும் ஆனியன் ஜூஸையும் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களோட ஹேரோட அடர்த்தியும் நல்லா இருக்கும். ஹேர் ஃபால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத்தை பூஸ்டப் பண்றதுல இந்த ஆனியன் ஹேர் ஜெல் மாஸ்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க 3 months வரைக்கும் தொடர்ந்து அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க 3 months கழிச்சு கூட இதே வீடியோக்கு கீழே வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படிங்கறத. நம்மளோட ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவுட் சைடா நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்சைடாவும் கொடுக்கணும். ஸோ இன்சைடா கொடுக்கறதுல 60% தான் வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம அவுட் சைடா கொடுக்கறது ஒரு 40% தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ இந்த 60 + 40 வந்து 100% ரிசல்ட்டை நம்மளோட ஹேர் க்ரோத்ல காட்டும். ஸோ இன்டேக்கும் நல்லா இருக்கணும், அவுட் சைடா நம்ம கொடுக்குற ஹேர் கேர் ரொட்டீனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. ஸோ அதை தான் நம்மளோட சேனல்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆஃப்டர் டொனேஷன் கூட என்னோட ஹேர் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா வீடியோஸ்லயும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்துருச்சு. இங்க வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. ஸ்ப்ரிங் பிரேக்ல ஒகாயால இருக்கும். ஸோ ஒகாயால நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. ஸோ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். Until stay tuned. Bye bye. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.